ஆதியாகமத்தில் நீங்க 28வது வசனத்தை வாசிக்கணுமா? பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். ஹலோ, நீங்க அடுத்த நீங்க 40வது வசனத்துல இருந்து வாசிக்கும் போது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாம் அடங்கி நடப்பார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் காதிலே கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் அவனுக்கு முன்பாக கூவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கிறார். இதெல்லாம் யாரு சொல்றது? பார்வோன் யாருக்கு சொல்றாரு? யோசேப். ஆனா ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த யோசேப் எங்க இருக்கிறான்? சிறைச்சாலையிலே இருக்கிற ஒரு தவறான காரியத்தில் சிறைச்சாலையிலே போடப்பட்ட ஒருத்தனை இந்த பார்வோன் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் நிறுத்தி, சிங்காசனத்துல மாத்திரம்தான் உன்னை விட நானு, மற்ற எல்லா பொறுப்பையும் யாருடைய கையில கொடுத்துட்டாரு? யோசேப்புனுடைய கையில கொடுத்தாரு. ஆனா இந்த யோசேப்புனுடைய கையில கொடுக்கிறதுக்கு முன்னாடி பார்வோனுடைய கண்களில் யோசேப்புக்கு என்ன கிடைச்சிச்சு? ஆனா நான் சொல்றேன், தயவு கிடைச்சதுக்கு முதல் காரணம் கர்த்தர் தான். ஆனா 2வது காரணம் என்னன்னா, பார்வோனுக்கு சொப்பனத்தினுடைய விளக்கத்தை கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இத்தனை காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு மறைக்காம சொல்லணும்னு நினைச்சாரு, அதனாலதான் உங்களுக்கு சொப்பனத்தை காமிச்சாரு. நாங்க ஆராதிக்கிற கடவுளே உங்களை என்ன பண்றாரு அப்படின்னா, தேசத்துல நடக்க போற பஞ்சத்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? அவருக்கு ஒரு பிரசங்கமே பண்ணியிருப்போம், விரியன் பாம்பு குட்டிகளே, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இவ்வளோ பெரிய அக்கிரமத்தை பண்ணி இங்கே விக்கிரக ஆராதனை அங்கே விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டு திரிகிறீர்களே, கர்த்தர் இன்னும் செஞ்சாரு, இதை செய்ய போறாரு, அவ்வளோதான், 7 வருஷம் ஆண்டவரை ஏற்றுக்கலன்னா அப்படி வரும் இப்படி வரும் நம்ம அடிச்சு ஒரு டயலாக் விட்டுருப்போம். ஆனால் யோசேப் அந்த இடத்துல சொல்றாரு, இல்லை, தேவன் செய்ய நினைச்சதை உங்களுக்கு மறைக்கணும்னு. அவன் துன்மார்க்கனோ, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவனோ, ஆண்டவர் மேல பக்தி இல்லாதவன், அவனுக்கு எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னு சொன்னதை, அவர் செய்ய போறதை உங்களுக்கு மறைக்கல. அந்த ஒரே ஒரு வார்த்தை நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, பார்வோனுடைய உச்சி அப்படி கொழுந்திருக்கும். ஏறக்குறைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவன் தள்ளப்பட்டிருப்பான். சே, கடவுள் நமக்கு செய்ய போறதை நமக்கு சொல்றாரா? நம்ம அந்த அளவுக்கு தகுதி உள்ளவர்களா? அதனாலதான் அவன் சொல்றான், இந்த வேலையை செய்யறதுக்கு சரியான ஆளு யார் மட்டும்தான் அப்படின்னா, நீதான்ப்பா. அவருடைய கண்களை தயவு கிடைச்சிச்சா? யோசேப்பினுடைய தரிசனம் நிறைவேறிடுச்சா? நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என்னை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது பாஸ்டர், எங்க போனாலும் என்னை பிடிக்காம தான் நான் வருவேன், என் கணவனாருக்கு என்ன பிடிக்கல, என் மனைவிக்கு என்ன பிடிக்கல, என் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கல, என் மேனேஜருக்கு என்ன பிடிக்கல, எங்க போனாலும் நான் அப்படி, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, என்னமோ சொல்லி அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஆனா இந்த ஜெபத்துக்கு அப்புறம் உங்களை பிடிக்கிறதுக்கு ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். நான் சொல்றேன், சகல ஜனங்களாலும் பிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாற்றுறதுக்கு ஆண்டவரால் முடியும். உங்க கணவருக்கு உங்களை பிடிக்கிறது மாதிரி கர்த்தர் மாற்றுவார், உங்க மனைவிக்கு உங்களை பிடிக்கிறது மாதிரி கர்த்தர் மாற்றுவார், உங்க மேனேஜருக்கு உங்களை கர்த்தர் பிடிக்கிறது மாதிரி மாற்றுவார், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உங்களை பிடிக்கிறது மாதிரி கர்த்தர் மாற்றுவார், உங்க பிள்ளைகளுக்கு உங்களை பிடிக்கிறது மாதிரி கர்த்தர் மாற்றுவார். நம்புறீங்களா? நம்புறவங்க எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே எனக்கு எல்லாருடைய கண்களிலும் எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா, தயவு கொடுங்க. நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறீங்கன்னு வைங்களேன், ஆட்டோ ஓட்டுறதுக்கு நான் இப்போ உங்களை கூப்பிடுறேன், இன்னைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறேன், நீங்க என்னை கொண்டு போய் இறக்கி விடுறீங்க, உங்களை பிடிச்சிச்சின்னு வைங்களேன், உங்களுக்கு என் கண்களில் தயவு கிடைச்சின்னு வைங்களேன், அடுத்த டைம் எப்பெல்லாம் நான் வெளியே போறேனோ யாரை தான் கூப்பிடுவேன்னா, இந்த ஆட்டோக்காரரை தான் கூப்பிடுவேன். அது நன்மையா தீமையா? இப்ப சொல்லுங்க, மனுஷனுடைய தயவு உங்களுக்கு வேணுமா? அதுக்காக ஜெபிப்பீங்களா? அதுக்காக ஆசைப்படுவீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க.
கண்டிப்பாக. இன்னொரு விஷயத்தை நான் என்ன சொல்ல வந்ததை முடிச்சிடறேன். அடுத்த நாளைக்கு வேற பாயிண்ட்ஸ் பேசுறதுனால உங்களுக்கு அது கிடைக்காம போகலாம். மனுஷனுடைய தயவு உங்களுக்கு கிடைப்பதற்கு மிக அவசியமானது ஞானமான பேச்சு, மெதுவான பிரதி உத்தரம். இது எல்லாமே நான் வேதத்தில் எழுதி வச்சு, நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்கிறது, தாழ்மையான ஒரு பேச்சு ராஜாவுடைய கண்கள்ல அவளுக்கு தயவு கிடைச்சிருச்சு. இவர்கள் பட்டத்து ராணி, இவர்கள் இப்பொழுது போஸ்டிங்ல வந்துட்டாங்க, இவங்க ராஜாவிடத்துல எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா இவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா ஒரு தாழ்மையான பேச்சு. ஐயா, உங்க கண்கள்ல எங்களுக்கு தயவு கிடைத்ததானா? அதனாலதான் அந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ராஜ்யத்தினுடைய பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மனுஷனுடைய கண்களை தயவு கிடைக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்றது முக்கியம். 2வது என்ன முக்கியம் அப்படின்னா, நீங்க தாழ்மையாய் பேசுகிறவராக இருந்தா மோஸ்ட்லி நிறைய பேருடைய கண்களில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்களேன். நம்முடைய பேச்சிலேயே எப்பொழுதுமே தாழ்மையா இருக்கிறதற்கு நம்ம பழகி கொள்வோம். அதுக்காக கேட்போம் ஆண்டவருக்கு. பொதுவாகவே நம்ம பேசணும்னா, ஏன்னா ஒரு சாதுவான ஆளியா, அவர் கொஞ்சம் மெதுவா பேசுவாரியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கட்டும். நம்பர் 2, 2வது, நீங்கள் ஒரு மனுஷனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்றால் ஞானமான பேச்சு உங்களுக்கு அவசியம். என்ன பேச்சு அவசியம்? ஞானமான பேச்சு. நம்பர் 3, 3வது, மனுஷனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கிறதற்கு மாயமற்ற பேச்சு உங்களுக்குள்ள அவசியம். என்ன அவசியம்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 தாழ்மையான பேச்சு, நம்பர் 2 ஞானமான பேச்சு, நம்பர் 3 மாயமற்ற பேச்சு. இப்படி இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி மனுஷங்களுடைய கண்கள் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹல்லேலூயா. ஆசைப்படுறீங்களா? எந்திரிச்சு நிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்க போறோம். முதல்ல ஆலயத்துக்காக ஜெபம் பண்ண போறோம், அதுக்கப்புறம் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த ஒரே ஜெப குறிப்பு தான். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லார்ட்டையும் சொல்லணும், இந்த ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா இடத்துல இருந்து என்ன கிடைச்சிருச்சு சொல்லுங்க. இந்த ஆலயத்தினுடைய பணி முடிச்சு கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா நீங்களும் நானும் அந்த ஆலயத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லாருடைய கண்களிலும் நாங்கள் போன இடமெல்லாம், தாவீது போன இடமெல்லாம், எங்க பாஸ்டர் போன இடமெல்லாம், எங்க சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸ்கள் போன இடமெல்லாம், அந்த பத்திரப்பதிவுகளை அந்த அந்த பிளான்களை கொண்டு போன இடமெல்லாம் எல்லாருடைய கண்களிலையும் கர்த்தர் தயவை கட்டளையிட்டார். இந்த மகா பெரிய தேவைக்கு ஆயிரக்கணக்கான பேருடைய தயவு நம்முடைய திருச்சபைக்கு நேராய் திரும்பட்டும். கைகளை உயர்த்தி, ராஜா இயேசுவே, தயவுள்ளவரே, மனுஷனுடைய தயவுகளை எங்கள் மேல் திரும்ப பண்ணுகிற தெய்வமே, திரும்ப பண்ணுகிற தெய்வமே, உங்க தயவு எங்களுக்கு முக்கியம் ஆண்டவரே. உங்க தயவு எங்களுக்கு ஏராளமா இருக்குது, எங்களுக்கு தாராளமா இருக்குது. உங்க தயவு இருக்கிறதுனால தான் வாழ்றோம், உங்க தயவு இருக்கிறதுனால தான் இந்த கூட்டத்தை நடத்துறோம், உங்க தயவு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல ஊழியம் செய்றோம். இப்போ 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 இந்த உபவாச ஜெபத்துல உங்க பாதத்தை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறோம், ராஜா மனுஷருடைய தயவு எங்கள் மேல் திரும்புவதாக, எங்கள் மேல் திரும்பட்டும். மனுஷனுடைய தயவு எங்கள் மேல் திரும்பட்டும், எங்க ஆலயத்திற்கு திரும்பட்டும், எங்களுடைய ப்ராஜெக்டுக்கு திரும்பட்டும் ஆண்டவரே, திரும்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.